அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 21 ஜூலை மாதம் 2016 வருடம் வியாழக்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வை ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போலவே முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது மஹிந்தவும் வர முடியும், நல்லிணக்கத்திற்கான செயலணி குறித்து எதுவும் தெரியாது என்கிறார் பிரதமர் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தேசிய நல்லிணக்கத்திற்கான செயலணி என்ற பெயரில் எந்த நிறுவனமும் இல்லை. அவ்வாறானதொரு செயலணி நிறுவப்பட்டமை தொடர்பாகவோ முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அதற்கு தலைமை தாங்குகின்றமை குறித்தோ எனக்கு எதுவும் தெரியாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சபையில் தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் மற்றொரு செய்தியாக உள்ளூராட்சி மன்றங்கள் பற்றிய புதிய சட்டம் விரைவில், அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பில் நடைமுறையில் உள்ள சட்டம் மிகவும் பழமை வாய்ந்ததாகும். அதனை தற்போதைய நவீன யுகத்திற்கு பொருத்தமாக மாற்றியமைக்க வேண்டியுள்ளது. எனவே அப்பணியினை மேற்கொள்வதற்கு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த மற்றைய செய்தி. தொடர்ச்சியாக மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். கம்பெனிகள் சட்டத்தை மதிக்காவிடில் விளைவுகளை சந்திக்க நேரிடும், பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்தகுமார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. கம்பெனிகள் சட்டத்தினை மதிப்பதில்லை, இதனால் தொழிற்சங்கங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கம்பெனிகள் சட்டத்தை மதிக்காது தொடர்ந்தும் சர்வதிகார போக்கில் செயற்படுமானால் பல்வேறு பாதக விளைவுகளையும் சந்திக்க வேண்டி நேரிடும் என்று பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்தகுமார் தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் மலையக செய்தி. தொடர்ச்சியாக காணலாம் வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கத்தை. சிறுபான்மை மக்களிடையே முதலில் இணக்கப்பாடு தேவை என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சேதமில்லாத விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். சேதமில்லாத விட்டுக் கொடுப்பு என்பது பரந்து விரிந்த ஒரு விடயமாகும். தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் இணக்கப்பாடுகள் குறித்து பேச வேண்டிய பல விடயங்கள் உள்ளன. சர்ச்சைக்குரிய பிரச்சினைகளை இறுதியில் பேசுவோம் என்ற நிலைப்பாட்டில் பொறுமையாக நாம் இருக்கின்றோம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்திருக்கின்றார் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரியை தொடர்ந்து தினக்குரல் மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி சரணடைந்த யாழ் பல்கலை மாணவர் ஒன்றியத்தின் தலைவருக்கு பிணை என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலை அடுத்து போலீசாரினால் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் சிசிதரன் நேற்று புதன்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றில் சரணடைந்த நிலையில் அவரை 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 ஆட்பிணையில் விடுவித்த நீதவான் சதீஸ்கரன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 23 மீண்டும் மன்றில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டுள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. தொடர்ச்சியாக தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். உலகமயமாக்கல் சாதகமும் பாதகமும் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. திறந்த பொருளாதாரத்தையும் உலகமயமாக்கலையும் இலங்கை உள்ளிட்டுக் கொண்டு 4 தசாப்தங்களாகின்றன. 1977 ஆட்சிக்கு வந்த JR ஜெயவர்தனவின் அரசாங்கம் திறந்த பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தியதைத் தொடர்ந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடற்ற நிலைமை தோன்றியது. அதிக எண்ணிக்கையானவர்கள் தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொண்டனர் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி கடும் எதிர்ப்புகளால் கைவிடப்பட்டது கடற்படைக்கு காணி பறிக்கும் முயற்சி, மன்னார் பள்ளிமுனையில் நேற்று என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி மன்னார் பள்ளிமுனை கடற்கரை பகுதியில் உள்ள 25 வீட்டுத்திட்ட கிராம மக்களின் காணிகளை நில அளவை செய்து கடற்படையினருக்கு சொந்தமாக வழங்க மேற்கொள்ளப்பட்டு வந்த நடவடிக்கைகள் மக்களின் கடும் எதிர்ப்புகளினாலும் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் வைத்திய கலாநிதி ஜி குணசீலனின் தலையீட்டினாலும் நேற்று கைவிடப்பட்டுள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம்.
தமிழ் மக்களின் அச்சம் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தில் சிங்கள மாணவர்களுக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் குறித்து சர்ச்சைகள் விமர்சனங்கள் தொடரும் நிலையில் மருதானை CSR மண்டபத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சம்மேளனத்தின் முன்னாள் தலைவரும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான கலாநிதி நிமல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவித்துள்ள கருத்துக்கள் வடபகுதி மக்களின் உண்மை நிலையை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக லங்காதீபம் மற்றும் டெய்லி மிரர் பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியானது அண்மையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் குறித்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் சசிதரனை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளின் அடிப்படையில் அவரை பிணையில் விடுதலை செய்ய நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தமையை மையப்படுத்தி தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது டெய்லி மிரர் பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி மீது கவனம் செலுத்தலாம். தென்மாகாண அமைச்சர் DV உப்புல் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக HW குணசேன என்பவர் நேற்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டு அதற்கான நியமன கடிதத்தினையும் நேற்றைய தினமே பெற்றுக் கொண்டுள்ளார் என்ற செய்தியினை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் இந்திய மற்றும் சர்வதேச செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் இந்திய செய்திகளில் ஒன்றாக விடுதலை செய்ய முடியாது, தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. அதன் மீது கவனம் செலுத்தலாம். எம்மால் நளினியை விடுதலை செய்ய முடியாது, ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பின் நளினியை முன்கூட்டியே விடுதலை செய்வது குறித்து தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் சிறையில் இருப்பவர் நளினி. இவர் தன்னை முன்கூட்டியே விடுதலை செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது இந்திய செய்தி. தொடர்ச்சியாக சர்வதேச செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் நியமனத்தை நிச்சயப்படுத்திக் கொண்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாடு ஆரம்பமாகி 2வது நாளில் டொனால்ட் ட்ரம்ப் தனது ஜனாதிபதி வேட்பாளர் நியமனத்தை நிச்சயப்படுத்திக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. தொடர்ச்சியாக இன்று வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம் மீது கவனம் செலுத்தலாம். இலங்கை வரைபடம் வரையப்பட்டு அது செங்குத்தாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் சிலுவையில் அறையப்பட்டது போன்று இலங்கை வரைபடத்தின் மீது ஒரு பாமரன் அறையப்பட்டிருக்கின்றான். அவன் மீது பல கத்திகள் பாய்ந்திருக்கின்றது. அந்த வேளையில் இத்தனை கத்திகளையும் தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த சாதாரண பொதுமகன் மீது இப்போச கட்டணம் என்று எழுதப்பட்ட மற்றொரு கத்தியும் விரைவில் பாயப் போகின்றது என்பதாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி பத்திரிகை. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய கேலி சித்திரம் மீது கவனம் செலுத்தலாம். யாழ் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தை சித்தரிக்கும் வகையில் இன்றைய கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் வடக்கில் இருந்து ஒரு மாணவனும் தெற்கில் இருந்து ஒரு மாணவனும் ஒருவருக்கொருவர் சிநேகபூர்வமாக அறிமுகமாகிக் கொள்கின்றார்கள் புன்னகை பூத்த முகத்துடன். ஆனால் அவர்களுடைய சிந்தனைகளில் முரண்பாடுகள் காணப்படுவதாகவும் சந்தர்ப்பம் கிடைக்கும் வேளை அந்த முரண்பாடுகள் வெளிவந்து மாணவர்களுக்கிடையே மோதலாக அது வெடிப்பதாகவும் சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம் மீது கவனம் செலுத்தலாம். சர்வதேச போர்க்குற்ற விசாரணைகள் என்கின்ற மரம் ஒன்று அங்கே செழித்து வளர்ந்து நிற்கின்றது. அந்த போர்க்குற்ற விசாரணை என்கின்ற மரத்தில் அது ஒரு பழமரமாக இருப்பின் அதன் சிறப்பே கனியாகத்தான் இருக்கும். அவ்வாறு இருக்க அந்த போர்க்குற்ற விசாரணை என்கின்ற மரத்தின் சிறப்பாக ஒரே ஒரு கனி சர்வதேச நீதிபதிகள் என்பதாக அங்கே காய்த்து நிற்கின்றது. ஆனால் அந்த கனி விலக்கப்பட்ட கனி என்று இப்போது இலங்கை அரசாங்கம் கூறுவதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மரத்தை சுற்றி கட்டி அணைத்துக் கொண்டு விலக்கப்பட்ட கனியை ஏக்கத்தோடு பார்த்துக் கொண்டு நிற்பது போன்று வரையப்பட்டிருக்கின்றது சுடரொளியின் இன்றைய கேலி சித்திரம்.
ஆன்மீகர்களே, இதுபோல் மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகைகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கங்கள்.